டியூப் தமிழ் வணக்கம். ஈரான் நடத்திய தாக்குதலில் குவைத் சர்வதேச விமான நிலையத்தில் ஒருவர் மரணமடைந்து 63 பேர் படுகாயமடைந்து விமான நிலைய கட்டிடத்தின் பிரதான பகுதி உடைந்து சரிந்து விமான சேவைகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன என்பது ஈரானுடைய தாக்குதலினுடைய அளவாக இருக்கின்றது. காலை செய்தியில் இப்படி தாக்குதல் நடைபெற்றதாகவும் ஆனால் அனைத்தும் தடுக்கப்பட்டதாகவும் அமெரிக்கா அறிவித்திருந்தது. இப்பொழுது தாக்குதலும் சேத விவரங்களும் ஊர்ஜிதம் செய்யப்பட்டிருக்கின்றன. ஈரானுடைய ஆளில்லா விமானங்கள் நடத்திய தாக்குதலே இந்த சம்பவத்திற்கு காரணம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குவைத்தினுடைய விமான போக்குவரத்துகள் அனைத்தும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. குவைத் மட்டுமல்ல, பஹ்ரைன் நாட்டின் மீதும் ஈரான் தாக்குதலை நடத்தியது குறிப்பிடத்தக்கது. இந்த இரண்டு நாடுகளும் அமெரிக்க படைகளுக்கு தங்குமிடங்களை வழங்கி அங்கிருந்து அமெரிக்காவினுடைய தாக்குதல்கள் நடைபெறுவதற்கு வசதி செய்து கொடுத்து ஈரானின் நண்பர்கள் போலவும் நடிக்கின்றார்கள். இவர்கள் உண்மையில் பகைவர்கள் தான். இவர்கள் மீதான தாக்குதல் தவிர்க்க முடியாது என்று ஈரான் அறிவித்திருக்கின்றது. சர்வதேச விமான நிலையத்தின் மீது தாக்குதல் நடத்தினால் அது பயங்கரவாத தாக்குதல் என்று ஐரோப்பிய நாடுகள் எழுதியிருக்கின்றன. ஆனால் இதே விதமான தாக்குதல்களை அமெரிக்காவும் இஸ்ரேலும் செய்த பொழுது அதை இதுபோல விமர்சித்ததும் இல்லை என்பதும் கவனிக்கத்தக்கது. மேலும் அமெரிக்காவினால் ஈரான் மீது நடத்தப்படுகின்ற அத்தனை தாக்குதல்களுக்கும் காரணமாக இருக்கின்ற பஹ்ரைனும் குவைத்தும் பொறுப்பாளர்கள் என்றும் ஈரான் கூறியிருக்கின்றது. இது ஒரு புறம் இருக்க, அமெரிக்காவிலிருந்து வெளிவரும் நியூயார்க் போஸ்டினுடைய பாட்காஸ்டான போஸ்டிற்கு பேட்டியளித்த டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேலிய பிரதமருடன் தான் காரசாரமாக விவாதம் நடத்தியது உண்மைதான், ஆனால் தான் கோபமாக பேசவில்லை என்றும் லெபனான் மீது நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற ஓய்வொழிவில்லாத தாக்குதலை கண்டு தான் கவலை அடைந்ததாகவும் தன்னுடைய கவலையை தான் வெளிப்படுத்தியதாகவும் கூறுகின்றார். தான் இஸ்ரேலிய பிரதமரை முட்டாள் என்று பேசவில்லை என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். இஸ்ரேலிய பிரதமரை நன்றி கெட்ட பைத்தியக்காரன் என்றும், என்ன காரியம் செய்கின்றாய் லெபனானில் என்றும், இதனால் தான் உலக அரங்கில் உனக்கு எந்த செல்வாக்கும் இல்லை என்றும், உன்னால் தான் இஸ்ரேலை எல்லோரும் வெறுக்கின்றார்கள் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் பேசிய விவகாரம் வெளியில் வந்த பின்னர் இதுவும் லெபனான் மீதான தாக்குதலின் கவலையின் வெளிப்பாடே என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இவர்கள் 24 மணி நேரங்களில் இப்படித்தான் பல்டி அடிப்பார்கள் என்று நமது செய்திக்கான கருத்துக்களை எழுதுகின்ற உறவுகள் கீழே எழுதியிருந்தார்கள். நேற்று அவர்கள் 100% சரியாக எழுதியிருக்கின்றார்கள் என்பதையும் அவர்களுக்கு பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். அடுத்தபடியாக குவைத்தில் நடைபெற்ற தாக்குதலில் 13 ஏவுகணைகளையும் 17 ஆளில்லா விமானங்களையும் கொண்டு ஈரான் தாக்குதலை நடத்தி இருப்பதாகவும், ஈரானுடைய ஏவுகணைகள் முன்னர் அமெரிக்கா அறியாத புதுவிதமான ஏவுகணைகளாக இருந்ததாகவும், இவற்றினுடைய தாக்கம் இனி எவ்வாறு அமையப் போகின்றது என்பதும் ஆயுத உலகில் கேள்விக்குறியாக இருக்கின்றது. இரண்டாவது முக்கிய விடயம், டென்மார்க்கில் அமைக்கப்பட்டிருக்கின்ற புதிய அரசில் 21 மந்திரிகள் இடம்பெற்றிருக்கின்றார்கள். இவர்களில் 11 மந்திரிகள் பெண்கள். ஸ்டேட்ஸ் மினிஸ்டர் என்று கூறப்படுகின்ற பிரதமர் பதவியும் பெண்ணுக்கே வழங்கப்பட்டிருக்கின்றது. 10 ஆண்கள் இடம்பெற்றிருக்கின்றார்கள். டென்மார்க்கினுடைய சரித்திரத்தில் முதலாக ஆண்களை விட அதிகமான பெண் மந்திரிகள் உள்ள ஓர் அரசு வந்திருக்கின்றது. 1990களிலேயே பெண்களுக்கான பாராளுமன்ற உறுப்புரிமை 30% வழங்கிவிட வேண்டும் என்கின்ற நடவடிக்கையில் டென்மார்க் அந்த இலக்கை எட்டி தொட்டிருந்தது. 2000வது ஆண்டின் பின்னர் இதில் ஒரு விதமான தளம்பல் காணப்பட்டது. அந்த தளம்பலான நிலையில் நோர்வே, ஸ்வீடன் போன்ற நாடுகளும் சில தெற்கு ஐரோப்பிய நாடுகளும் இந்த நிலையை கடந்து முன்னேற்றம் அடைய டென்மார்க் பின்தங்கி இருந்தது. இப்பொழுது டென்மார்க் செய்திருக்கும் காரியம் மிக முன்னேற்றகரமான காரியமாகவும், பெண்கள் அதிகமாக பங்களிக்கின்ற பாராளுமன்றம் கொண்ட உலகின் 3வது முக்கியமான நாடாகவும் டென்மார்க் உயர்வடைவதற்கு காரணமாக இருந்திருக்கின்றது. நோர்வே, ஸ்வீடன் போன்ற நாடுகளில் சட்டம் இருக்கின்றது. கட்சிகள் வேட்பாளர்களை நியமிக்கின்ற பொழுது 50க்கு 50 என்கின்ற கோரிக்கையின் அடிப்படையில் போட்டிக்கு அனுப்ப வேண்டும். ஆனால் டென்மார்க்கில் அப்படி இல்லாவிட்டாலும் கூட இப்படியான ஒரு இலக்கை எட்டி தொட்டு 55% பெண்களாக உயர்ந்திருப்பது தானாக நடைபெற்ற ஒரு சம்பவம் என்பதனால் வலிந்து ஏற்படுத்தப்பட்ட பெண்களுக்கான ஒரு முன்னுரிமை
நிலைமையாக இல்லாமல் இருப்பது மற்ற நாடுகளை விட பாராட்டப்படக்கூடியதாக இருப்பதாக ஸ்வீடன் நாட்டு பெண்கள் அரசியல் ஈடுபாட்டு விவகார பேராசிரியர் தெரிவித்தார். ஆனால் டென்மார்க்கில் இருக்கின்ற கட்சிகளை எடுத்துக்கொண்டால் எல்லா கட்சிகளிலும் பெண்கள் ஆண்கள் 50க்கு 50 என்ற நிலை இல்லை. சில கட்சிகள் பின்தங்கிய நிலையில் தான் இருக்கின்றன. எல்லோரும் சம அளவில் வளராவிட்டாலும் கூட இறுதி முடிவில் பெண்கள் ஆண்களை முந்திய அளவில் மந்திரி சபை அமைக்கப்பட்டு இருப்பது பல இடங்களிலும் பாராட்டை பெற்றிருக்கின்றது. பாராளுமன்றத்தில் பெண்கள் பிரதிநிதித்துவம் என்பது உலகளாவிய ரீதியில் சராசரியாக 10-11 வீதமே இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் சில நாடுகள் இதில் சாதனையை சட்ட ரீதியாக எழுதி எட்டி தொட்டிருக்கின்றார்கள். ருவாண்டா, மெக்சிகோ, பொலிவியா ஆகிய நாடுகளில் கடுமையாக பெண்களுக்கு 50 வீதம் என்கின்ற சட்டம் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. மெக்சிகோ நாட்டில் முக்கியமான தொகுதிகளில் ஆண் பெண் சமநிலை 50க்கு 50 இருக்க வேண்டும் என்ற கடும் சட்டம் இருக்கின்றது. இந்த சட்டங்களினால் இவர்கள் முன்னேறி இருக்கின்றார்கள். டென்மார்க்கில் இருக்கின்ற 21 மந்திரிகளில் சோசியல் டெமோக்ராட்டிக் கட்சியில் 9 மந்திரிகளும், எஸ்எப் கட்சியில் 5, மொடரேட்டில் 4, ரடிக்கலவென்ஸ்ரா 3 என்று இடம் பிடித்திருக்கின்றார்கள். இந்த மந்திரிகளில் மிகவும் பாரமான பிரதம மந்திரி, அதை தொடர்ந்து வருகின்ற உள்துறை அமைச்சகம் உள்ளிட்ட பல முக்கியமான பொறுப்புகள் பெண்களின் கைகளிலேயே ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த புதிய மந்திரி சபையானது பெண்கள் அனுபவிக்கின்ற துயரங்களை கவனத்தில் கொண்டு இப்பொழுதே முக்கியமான தீர்மானங்களை கொண்டு வந்திருக்கின்றார்கள். எதிர்வரும் 10 வருடங்களில் படிப்படியாக முன்னேறி பற்சிகிச்சை என்பது முற்றுமுழுதாக இலவச நிலையை அடைய வேண்டும் என்பது இவர்களுடைய இலக்காக இருக்கின்றது. காய்கறிகளினுடைய வரியை 50 வீதம் குறைத்து பெண்களினுடைய வாழ்க்கை செலவை, சமையலறை செலவை குறைத்திருக்கின்றார்கள். பழங்களுக்குரிய விற்பனை வரியை முற்றாக நீக்குவதாக அறிவித்திருக்கின்றார்கள். மேலும் 22 வயதிற்கு உட்பட்ட பிள்ளைகள் பேருந்து வண்டி, ரயில் வண்டி போன்றவற்றில் இலவசமாக பயணம் செய்யலாம் என்று அறிவித்திருக்கின்றார்கள். இவ்வாறு பல இலவச சேவைகளை வழங்கி இருக்கின்றார்கள். இதற்கான வருமானத்தை எங்கே எடுக்க போகின்றீர்கள் என்றால், அதிக வருமானம் பெறுகின்றவர்களுக்கு வர இருக்கின்ற வரியில் ஒரு முடிச்சை வைத்திருக்கின்றார்கள். வரி பணத்தில் செலவை காட்டுகின்றதில் எத்தனை வீதம் செலவை காட்டலாம் என்று ஒரு புதிய விதியை கொண்டு வருவதன் மூலமாக இந்த பணத்தை எடுப்பதற்கு இவர்கள் முயற்சி செய்கின்றார்கள். எவ்வாறாயினும் இவர்கள் கொண்டு வந்திருக்கும் தீர்மானமானது மற்ற நாடுகள் டென்மார்க்கை திரும்பி பார்க்கக்கூடிய விதமாக புதிய யுனிக்கான திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றார்கள் என்பதை மறக்க முடியாது. ஆனால் இதில் ஏற்கனவே தெரிந்த பல பழைய முகங்கள் இருக்கின்றார்கள். இவர்கள் கடந்த 10 ஆண்டு காலத்தில் யுனிக்கான எந்த புதுமைகளையும் செய்யாதவர்கள் என்பதும், பதவிகளில் இருக்கின்றார்கள் என்பதை தவிர இவர்களுடைய பதவி எந்த பெருமையையும் தேடி தந்ததாக தெரியவில்லை. அப்படி இருக்கின்ற பொழுது பல புதிய முகங்களும் வந்திருக்கின்றார்கள். மொத்தத்தில் ஆண்களும் பெண்களும் சமமாக இருக்க வேண்டும் என்பதை விட அறிவுள்ளவர்கள் நாட்டை நடத்த வேண்டும் என்பது அதைவிட சிறந்த விதியாக இருக்கின்றது. ஏனென்றால் இன்றுள்ள சர்வதேச போட்டியில் ஆண் பெண் சமத்துவத்தை கடைபிடிப்பதனால் உலக ஓட்ட போட்டியில் வெற்றி பெற முடியுமா என்ற கேள்விக்கு பதில் இல்லை என்றே கூற வேண்டும். ஏனென்றால் இன்று மிக சிறந்த தலைவர் ஒருவர் ஆணோ பெண்ணோ இருக்க வேண்டியது அவசியம். அதனுடைய எண்ணிக்கை எந்தளவு தூரம் பாராளுமன்றத்தில் 60-70 வீதமாக அதிகரிக்கின்றதோ அதை பொறுத்துத்தான் அந்த நாட்டை உலகை வென்ற நிலைக்கு கொண்டு வரலாம். ஆண் பெண் சமத்துவம் என்பது மிக முக்கியமானதும் வேண்டியதும் என்பது உண்மைதான். ஆனால் வெற்றிக்கு அது போதியது அல்ல என்பதற்கு டென்மார்க், ஸ்வீடன், நோர்வே போன்ற நாடுகளில் பெண்களுக்கு அதிக ஆசனங்களை வழங்கியதனால் இவர்கள் புரட்சிகரமான எந்த முன்னேற்றத்தையும் தொட்டார்களா என்ற கேள்வி பதிலின்றியே இருப்பதும் கசப்பான உண்மையாகவே இருக்கின்றது. இருப்பினும் பெண்மணி ஒருவரை உலகின் முதலாவது பிரதமராக கொண்டு வந்தது இலங்கை என்கின்ற நாடுதான் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா என்கின்ற பெண்மணிதான் உலகத்தின் முதலாவது பெண் பிரதமராகும். அவருக்கு ஒரு மகத்தான உண்மை தெரிந்திருந்தது, எப்படி வாக்காளர்களை கவர்வது என்று. பெரும்பாலான வாக்காளர்கள் வேலைக்கு போகாமல் சும்மா இருந்தே இலவசமாக சாப்பிட நினைப்பார்கள் என்று அவர் கண்டுபிடித்து, நீங்கள் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு அரிசிதானே வேண்டும், சந்திர மண்டலத்தில் இருந்தாவது நான் அரிசியை கொண்டு வருகின்றேன் என்று குறிப்பிட்டார். அவருக்கு எல்லோரும் ஒன்றிணைந்து வாக்களித்தார்கள். நாம் வேலை செய்யாமல் இருக்க சந்திர மண்டலத்தில் இருந்து அரிசி வரும் என்று
வாக்காளர்கள் நினைத்தார்கள் என்பதை உலக அரங்கில் போட்டுடைத்து வாக்காளர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை உலகமன்றில் முகத்திரை கிழித்து காட்டிய ஒரு பெண்மணியாகவும் அவர் இருந்தார். எனவே வாக்காளர்கள் உருப்படி இல்லாதவர்களாக இருக்கின்ற பொழுது ஆண் என்ன பெண் என்ன என்பதை அகிலத்திற்கு காட்டிய பெருமையும் அவரையே சாரும். இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.